ஸ்லாங்கூர் மாநில அரசின் பொங்கல் விழா தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தெரிவித்தார். இவ்வாண்டு பொங்கல் விழா உலுலங்கட் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாகவும் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அவர்களால் வழங்கப்பட்ட கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் வழி இம்முறை பொங்கல் விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காலை முதல் மாலை வரை 2 அங்கங்களாக நடைபெறவிருக்கும் இவ்விழாவில் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் சிறப்பு பிரமுகராக கலந்து கொள்ளவிருக்கிறார். மேலும் மாநில அரசின் தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமூக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த பொங்கல் திருவிழா, அதாவது பொங்கல் விழான்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அறுவடை திருநாள் அங்கே திறத்தை இடத்துல நம்ம செய்யறோம். எங்க செய்யறோம்னா நம்ம ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் காலை 7 முதல் ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் வரிசையா ஓடும். அந்த என்னென்ன ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல காலை பொங்கல் அப்போஸ் இருக்கும். அப்புறம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தோரண பின்னுதல், சாக்கு போட்டி, மட்டை பின்னுதல், கோலம் போடுதல், வர்ணம் தீட்டுதல், இந்த மாதிரி கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட இது இங்க நடக்குது. இதுதான் ஸ்லாங்கூரின் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்காக ஸ்லாங்கூரில் உள்ள அனைத்து ஆலயங்களும் நம்ம அழைப்பு எடுத்திருக்கோம். அனைத்து ஆலயங்களும் நம்ம அழைப்பு எடுத்திருக்கோம். கண்டிப்பா எல்லாம் சிறப்பான எதிர்பார்க்கிறேன். இந்த வழியில மாநில முதலமைச்சர் கண்டிப்பா வருவார். இவ்விழாவில் பொங்கல் வைக்கும் வைபவம், கயிறு இழுக்கும் போட்டி, மாறுவேட போட்டி, தோரணம் பின்னுதல் போன்ற பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெறவிருக்கிறது. சுமார் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதில் நமது பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்படும் என்றும் வி பாப்பாராயுடு தெரிவித்தார். ஒற்றுமையை வலுப்படுத்தவும் நல்லிணக்கத்தை பேணவும் ஒரு பாலமாக பொங்கல் விழா அமைவதாகவும் இன வேறுபாடின்றி அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறும் பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார். சைபஜயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.